வெற்றிமாறன் இயக்கத்துல நம்ம எஸ்டிஆர் சிம்பு நடிக்கிற அரசன் படத்தோட ஷூட்டிங் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கொடுத்த நெருக்கடியால பெப்சி மூலமா கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டிருந்துச்சுன்னு நம்ம முந்தைய வீடியோல பார்த்தோம். ஆனா இப்போ சிம்பு ஃபேன்ஸை துள்ளி குதிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மாஸ் அப்டேட் வந்திருக்கு. ஆமாங்க, அரசன் படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில மறுபடியும் ரொம்ப விறுவிறுப்பா ஆரம்பிச்சிருச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் வெற்றிமாறனும் சிம்புவும் ரொம்ப சீரியஸா ஒரு கேரக்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ற போட்டோ இப்போ இணையத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. இந்த படம் வடசென்னை படத்தோட அதே காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் மற்றும் அரசியல் கதைன்னு சொல்லப்படுது. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இப்ப கிடைச்சிருக்கு. வடசென்னை படத்துல மிரட்டின குணா மற்றும் சந்திரா கேரக்டர்கள் இப்போ அரசன் படத்திலையும் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்களாம். சமுத்திரகனி, ஆண்ட்ரியா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற போட்டோ இதை முழுசா உறுதிப்படுத்தியிருக்கு. அதனால இது கன்ஃபார்மா ஒரு வடசென்னை யூனிவர்ஸ் படமா இருக்கும்னு நம்பலாம். கமெண்ட்ல சொல்லுங்க, வெற்றிமாறனின் அரசன் படம் வடசென்னை யூனிவர்ஸ்ல நடந்தா சிம்புவும் தனுஷும் ஒரே திரையில சந்திப்பாங்களா? இந்த மெகா காம்போ வந்தா பாக்ஸ் ஆபீஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்ததா கோலிவுட்டையே புரட்டி போட போற ஒரு அதிர்ச்சியான நியூஸ். முன்னணி ஹீரோக்கள் பல கோடிகள் அட்வான்ஸா சம்பளம் வாங்குறாங்க. ஆனா படம் ஃபிளாப் ஆனா தயாரிப்பாளர் தான் நடுத்தெருவுக்கு வர்றாருங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப வருஷமா இருக்கு. இதுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க தமிழ் திரைப்பட சங்கம் இப்போ ஒரு அதிரடி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே பெரிய பட்ஜெட் படங்கள்ல எந்த ஒரு ஹீரோக்கும் முன்னாடியே ஃபிக்ஸட் சம்பளம் கிடையாது. பாலிவுட் மற்றும் டாலிவுட் மாதிரி ரெவென்யூ ஷேரிங், அதாவது லாபத்துல பங்குங்கிற முறையில தான் படங்கள் தயாரிக்கப்படும். லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஹீரோக்களும் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நடிகர் சங்கம் முழுசா ஒத்துழைக்கலன்னா மே 2ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் தொடர் வேலை நிறுத்தம் வெடிக்கும்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்த முடிவு பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கு. அடுத்ததா நம்ம தனுஷோட லேட்டஸ்ட் லைனப் அப்டேட். விக்னேஷ் ராஜா இயக்கத்துல ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற தனுஷின் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கரா படத்தோட ப்ரமோஷன் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அப்போ மீடியா தரப்புல இருந்து தனுஷ் கிட்ட அடுத்து நீங்க எப்ப படம் இயக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் செம்ம மாஸ். எனக்காக 3 டைரக்டர்கள் ரொம்ப பொறுமையா கதையோட வெயிட் பண்றாங்க. ராஜ்குமார் பெரியசாமி படம், மாரி செல்வராஜ் படம், அப்புறம் லப்பர் பந்து டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து படம். இந்த 3 படத்தையும் முடிச்சிட்டு தான் நான் ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற வடசென்னை 2 பண்ண போறேன். இது எல்லாத்துக்கும் சில வருஷங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் புதுசா டைரக்ஷன் பத்தி யோசிப்பேன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆக வடசென்னை 2க்காக ஃபேன்ஸ் இன்னும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். சசிகுமாரை வச்சு அயோத்தி அப்படிங்கிற மாபெரும் இமோஷனல் ஹிட் படத்தை கொடுத்த டைரக்டர் மந்திரமூர்த்தி தன்னோட அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் வேலைகளை முழுசா முடிச்சிட்டாரு. இந்த படத்துல நம்ம விஜய் ஆண்டனியை ஹீரோவா இயக்க போறாருன்னு அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் மே மாதம் இறுதியில மதுரையில ஒரே கட்டமா நடக்க போகுது. அதே மாதிரி ரொம்ப நாளா பட்ஜெட் மற்றும் டேட்ஸ் பிரச்சனையினால தள்ளி போயிருந்த சிவகார்த்திகேயனின் செய்யோன் படத்தோட ஷூட்டிங்கும் இந்த மே மாசத்துல பிரம்மாண்டமா ஆரம்பிக்குது. தாய் கிழவி டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல உருவாகிற இந்த படத்துக்கு மதுரையில நடக்க போற அழகர் கோயில் திருவிழாவில கேமரா வச்சு லைவ் கிரவுண்ட்ல ரொம்ப தத்ரூபமா ஷூட் பண்ண படக்குழு பிளான் பண்ணிருக்காங்களாம். அடுத்ததா ஏஜிஎஸ் தயாரிப்புல அர்ஜுனின் பிளாஸ்ட் நூறுட்டி டைட்டில் லுக் ரிலீஸ் ஆகியிருக்கு. கோட், லவ் டுடே, டிராகன் ஹிட் மேல ஹிட் கொடுக்கிற ஏஜிஎஸ் நிறுவனம் இப்போ தங்களோட அடுத்த படத்துக்கு பிளாஸ்ட்னு மாசா டைட்டில் வச்சிருக்காங்க. இதுல நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி மற்றும் பிரீத்தி முகுந்தன் மெயின் ரோல்ல நடிக்கிறாங்க. டைட்டில் லுக் போஸ்டர் ஒரு ஆனிமே ஸ்டைல்ல அட்டகாசமா இருக்கு. அர்ஜுன் கத்தானா வாளோட நிக்கிறதும் அபிராமி பெரிய சுத்தியலோட நிக்கிறதும் ஒரு தரமான குங்கு ஆக்ஷன் படத்தை ஞாபகப்படுத்துது. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, கேஜிஎஃப் சலார் புகழ் ரவி பஸ்ரூர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இதுதான் அவருக்கு முதல் நேரடி தமிழ் படம். பிரதீப் ரங்கநாதனின் முன்னாள் அசிஸ்டன்ட் சுபாஷ் கே ராஜ் இயக்குற இந்த படம் வர்ற ஆகஸ்ட் மாசம் தியேட்டரை தெறிக்க விட வருது. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான ஃபுல் கோலிவுட் ரவுண்ட் அப் முடிஞ்சுது. சம்பளத்துக்கு பதிலா லாபத்துல பங்குங்கிற தயாரிப்பாளர் சங்கத்தோட முடிவு பத்தியும் சிம்புவோட அரசன் ஷூட்டிங் பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பை பை.